வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரோக்கியமான மகிழ்ச்சியோடு இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோ என்சைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 90 டேஸ் ப்ராசஸ்க்கு அப்புறமா அதோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம ஒவ்வொரு பர்பஸ்க்கும் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பயோ என்சைம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க, பயோ என்சைம்னா என்னன்னு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல கிளாரிட்டியான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ பயோ என்சைம்னா என்ன அப்படின்னு ஸோ ஒரு ஷார்ட்டா நான் வந்து பயோ என்சைம்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாலை வந்துட்டு ஒரு தயிரா மாத்துறதுக்கு ஒரு சில ஏர்ல இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஒரு குட் பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியாஸ், அதாவது அந்த பாலை வந்து தயிரா மாத்துறதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எப்படி பால் வந்து தயிரா மாறுது, அதுல ஒரு சில பாக்டீரியாஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. அந்த பாலில் வந்து வினை புரிஞ்சு அது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு கர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. லாக்டோபெசிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற சில பாக்டீரியாஸ் வந்துட்டு நம்ம ஏர்ல இருக்கும், காற்றுல இருக்கக்கூடிய, இப்போ அந்த மில்க்ல வந்து போய் ஆக்ட் ஆகுது. ஸோ லாக்டோபெசிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அந்த மாதிரி பாக்டீரியா வந்து ஆக்ட் ஆகும்போது அது வந்து தயிரா மாறுது. ஸோ அது வந்து ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ், 8 hours 9 hours நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதவே நம்ம வந்து 90 நாள் நம்மளுடைய காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு காய்கறிலையோ ஒரு பழங்கள்லையோ நம்ம குறிப்பிட்ட ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணி அதுல நம்ம வந்து ஆக்ட் பண்ண வைக்கும் போது கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயோ என்சைம் ப்ராடக்ட்டை நம்ம வந்து கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பர்பஸ்க்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பரான ரேஷியோ எப்படி மெயின்டைன் பண்ணி அந்த பயோ என்சைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டி வியூ கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிளியர் லிக்விட் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், அந்த பல்ப் ஃபார்மில் இருக்கிறத வந்து என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியுன்றதை நான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கிளியர் லிக்விடை நான் வந்து ஃப்ளோர் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன், துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன், பாத்திரம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கார் துடைக்கிறதுக்கு, பைக்கு கிளீன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த பல்பி ஃபார்மில் இருக்கக்கூடிய இதை நான் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கு, அந்த டைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆயிலி, கிரீஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த பல்பி வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அதை வந்து அந்த கிளியரையும் அந்த பல்ப்பையும் நம்ம வந்து பிரித்து எடுத்து அதை நம்ம எப்படி வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறமா நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் பயோ என்சைம் ப்ராடக்ட்டு. ஸோ மேலே வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் வந்து ஈஸ்ட்டு தான். ஸோ அது ஜஸ்ட் நம்ம வந்து கலக்கி விட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் பல்ப்பு நான் போட்டிருந்தது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் தான் ஃபுல்லாகவே போட்டிருந்தேன், சாத்துக்குடியோட தோல். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம வடிகட்டுறதுக்கு ஒரு கிளாத், காட்டன் கிளாத் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி பக்கெட் ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக வடிகட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டு. மேலே வந்து கிளியர் லிக்விட் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஸ்லைமி இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு நீங்கள் வந்து வடிகட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து அப்படியே கலக்கி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். மேலே வந்து கொஞ்சம் அந்த இருந்த அந்த கொட்டை இதெல்லாம் அப்படியே மேலே வந்துட்டு மிதந்துச்சு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டு அந்த பல்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பல்ப் இதுக்கு வந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம். ஸோ கொட்டை அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அந்த பல்ப்பு எல்லாத்தையும் அந்த தோல் எல்லாம் அரைச்சிட்டு நம்ம வந்து பல்பி ஃபார்மில் ரொம்ப ஸ்டெயின் வந்து அதிகமாக இருக்குது, கரைகள் அதிகமாக இருக்கிற ஏரியாஸ்லலாம் நம்ம வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தனியாக நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கொட்டி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஈஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த பல்ப்பு நம்ம போட்டிருந்த அந்த சாத்துக்குடியோட தோல் பாருங்கள் நல்லா நொதிச்சு அது வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா அது நல்லா வந்துட்டு அப்படியே மிருதுவாயிடும், சாஃப்ட் ஆயிரும். இதை தான் நம்ம வந்து பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இவ்வளோ 90 நாள் வந்து ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த தன்மை வந்து இதில் இன்னும் நல்லாவே இருக்கும். அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நல்லா இதை அரைச்சி பல்பி ஃபார்மெட்டில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பல்ப் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது. இது கூட கொஞ்சம் கிளியர் லிக்விட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹெவி ஸ்டெயின்ஸு இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் இதை மதர் கல்ச்சராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
கிளியர் லிக்விட் எல்லாத்தையும் நான் வந்து தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டில்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃப்ளோர் கிளீனிங்க்குன்னு தனி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நமக்கு டாய்லெட்ஸு, பாத்ரூமு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி பாட்டில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பல்ப்பை வந்து நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அரைச்சி, ஸோ அந்த பல்ப்பை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து அதில் உள்ளே போட்டு கலந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பாத்ரூம், டாய்லெட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ பல்ப் ஆட் பண்ணும்போது. ஸோ கிளியர் லிக்விடை நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனிங்க்கு, அப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக துணி துவைக்கிறதுக்கும் நம்ம பயோஎன்சைம் யூஸ் பண்ணி துணி துவைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நார்மலாக நம்ம எப்படி துணி துவைப்போம், ஃபஸ்ட்டு வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் துணி எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு துணியாக எடுத்து நம்ம வந்து சோப் போட்டு அப்ளை பண்ணுவோம். அந்த சோப் போடும்போது என்ன வரும், நுரை வரும். அந்த நுரை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த நுரையை போகிறதுக்கு 3-4 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு காயப்போடும். இது வந்து நார்மலாக நம்ம வந்து துணி துவைக்கிற மெத்தடு. இப்போது நம்ம பர்பஸ் என்ன, எதுக்காக துணி துவைக்கிறோம், அந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து துணி துவைக்கிறோம். ஆனால் நம்ம வந்து நம்மளே அறியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு போகிறதுக்கு நம்ம செலவிடக்கூடிய தண்ணியை விட அந்த நுரை போகிறதுக்கு செலவிடக்கூடிய தண்ணி 3 மடங்கு நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பர்பஸ் என்ன, துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு போகணும். அழுக்கு போகணுமா இல்லை நுரை வந்து அந்த நுரையை க்ளீன் பண்ணணுமா, பர்பஸ் வந்து மாறுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அழுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து துணி துவைக்காம அந்த நுரையை போக்குறதுக்காக நம்ம வேஸ்ட்டாக வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பயோ என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நுரையே வராது, சுத்தமாக நுரைக்காது, ஆனால் அழுக்கு போகும். அப்போது தண்ணி வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் 3 பக்கெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்லேயே உங்கள் வேலை முடிஞ்சிடும். நுரைக்காத போது நமக்கு அந்த தண்ணியோடைய செலவு வந்து கம்மியாகும். ஸோ இந்த பயோ என்சைம் வந்துட்டு எஃபெக்டிவாக அந்த துணிகள் மேலே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காற்றுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியாஸ் தான் வந்து அதில் இருக்கும். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த துணியில் வந்து நம்ம லிக்விட் ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியில் ஃபுல்லாக கலந்துட்டு நம்ம துணிகளோட மிக்ஸ் ஆகி செலுலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்துட்டு அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த செலுலேஸ் அப்படின்ற என்சைமும் அந்த பாக்டீரியாவும் சேர்ந்து அந்த துணிகளோட ஆக்ட் பண்ணி துணியில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து ப்ரஷ் போட்டு கசக்கினாலும் இல்லை கைகளிலே கசக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். பட் கொஞ்சம் வந்து டைம் கொடுக்கணும். ஒரு 10 to 15 minutes வந்து அது நல்லா ஆக்ட் ஆகுறதுக்கு விடுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அலசினீங்க அப்படின்னா செம்மையாக உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் போயிடுது, நுரைக்கவும் கிடையாது, தண்ணியும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகலை. ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயோ என்சைம் ஃபில் பண்ணி இதை வந்து ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு பர்பஸுக்கும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல லெமன் ஆட் பண்ணலாம், இல்லை வந்து சாத்துக்குடியோட தோல் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கமகமான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ ஒன்லி அதை மட்டுமே 100% போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90 days அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் கமகமான ஸ்மெல் வரும். இதை நான் வந்து ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது நார்மலாக நம்ம வந்து ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நான் சொல்றேன். இப்போ அந்த ரூம் ஃப்ரெஷ்னர், இப்போ கடையில் வாங்குற ரூம் ஃப்ரெஷ்னர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்துல இருக்கக்கூடிய நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய பேட் ஓடர், தேவையில்லாத ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் நமக்கு வந்து அது கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெவியான ஸ்ட்ராங்கான ஓடரை நமக்கு சென்ஸ் பண்ணிட்டு அந்த பேட் ஓடர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்மெல்லு வந்து தெரியாது. அதுக்காக அந்த ஸ்மெல் வந்து போயிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது, மறைஞ்சு போச்சுன்ற அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து சென்ஸ் ஆகலை, அதை விட ஹெவி ஸ்ட்ராங் ஓடர் இருக்கனால அது சென்ஸ் ஆகலை அப்படின்றதான் மீனிங். ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல இருக்கக்கூடிய பேட் ஓடர் எதனால வருது, ஏதோ ஒரு ஜெர்ம்னாலேயோ ஏதோ ஒரு பாக்டீரியா ஏதோ ஒரு சம் தேவையில்லாத விஷயங்கள் காற்றுல பரவி இருக்கிறதுனால அந்த பேட் ஸ்மெல் வருது. அந்த பேட் ஸ்மெல்லுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் இது கிளீன் பண்ணும், காத்தை சுத்திகரிக்கும், சுத்தம் பண்ணும். அப்போ பாருங்க இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த பயோ என்சைம் மூலியமா நம்ம துணி துவைச்ச தண்ணியாக இருக்கட்டும், இல்லை வந்து மாப் போட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மிச்ச தண்ணி இருக்கட்டும், அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த ட்ரைனேஜில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை அது வந்து கிளீன் பண்ணும். ஸோ பேசிக்காக ஒரு பயோ என்சைமோடைய ஃபுட் என்ன, தேவையில்லாத கழிவுகள் தான் அந்த பயோ என்சைமுக்கு ஃபுட்டு. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டையும் அது வந்து க்ளீன் பண்ணுது. இப்படி ஒரு 75% மக்கள் ஒரு ஊரில் வந்து இந்த பயோ என்சைம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலையங்கள், அந்த வாட்டர் பாடிஸ் இதெல்லாமே பியூரிஃபை ஆகிடும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அப்போ எக்கோ சிஸ்டம் அதை நல்லா மெயின்டைன் பண்ணும், என்விரான்மெண்ட்டு ரொம்ப க்ளீன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மட்டும் பெனிஃபிஷியல் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சர், என்விரான்மெண்ட், இப்படி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வந்து சொல்லிட்டாங்க நுரை வந்துச்சுன்னா மட்டும்தான் க்ளீன் ஆகும் அப்படின்றத நம்பி நாமளும் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு கெமிக்கலான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளும் கெட்டு என்விரான்மெண்ட்டையும் கெடுத்து நம்ம வந்து இப்படி வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போதும். இனிமேலாவது இந்த மாதிரி நேச்சரை வந்து நம்ம பாதுகாக்கிற மாதிரியும் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங்காக நம்ம வந்து வீட்டிலே தயாரித்து அதை வந்து பயன்படுத்துகிற ஒரு திருப்தி ஏற்படுற மாதிரியும் இருக்கும், நம்ம நேச்சரை பாதுகாத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இது காஸ்ட் எஃபெக்டிவ் தான், இதுக்கு நம்ம வந்து செலவு வந்து அதிகமாக பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ கடையில் வாங்குற அந்த காஸ்ட்டை விட நமக்கு வந்து இது கம்மியான செலவில் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்மளும் கெட்டு என்விரான்மெண்ட்டையும் கெடுக்கணும்? ஸோ பயோ என்சைம் இப்போவே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.